கோவை கசின்ஸ். இன்னைக்கு நாம வாழைத்தண்டு மீன் வறுவல், சைவ மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் யாருக்காவது வெஜிடேரியன் விருந்து வைக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை நீங்கள் வெஜ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருந்தாலோ இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க. பர்ஃபெக்டான டிஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. வாங்க இப்போ வாழைத்தண்டு மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கோவை கசின்ஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. வாழைத்தண்டு மீன் வறுவல் செய்யறதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு, மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இல்லைன்னா உங்ககிட்ட இடியாப்பு மாவு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட இல்லைனாலும் விட்டுறலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. தண்ணி ஒட்டுக்க கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி இந்த மசாலாவோட அதிகமாயிடுச்சுன்னா வாழைத்தண்டோட மசாலா ஒட்டாமல் போயிடுங்க. அதனால பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி மடிப்பாக வரணுங்க. அடுத்தது நம்ம வாழைத்தண்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் இங்கே இந்த அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்துக்கிறேங்க. இது கூடவே நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மூடி எடுத்துக்கிறேங்க. மருந்து பாட்டிலோட மூடி எடுத்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குங்க. இப்போது நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கணுங்க, திக்காக இருக்கக்கூடாது. சைடில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்து விட்டிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த திக்னஸில் இருக்கணும். இப்போ மேலே இல்லைன்னா கீழே ஏதோ ஒரு இடத்துல நம்ம மருந்து பாட்டில் மூடியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்படி இருக்கணுங்க. நான் உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இதனோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். இப்போது இதில் இந்த ஓவல் ஷேப்பில் மேலே இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல கீழே ஏதோ ஒரு இடத்துல நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் மூடியை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக கேப்பை விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை விழுந்துருங்க. இதே மாதிரி எல்லா வாழைத்தண்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வாழைத்தண்டை கலர் மாற ஆரம்பிச்சிருங்க. அதே சமயத்தில் வாழைத்தண்டை கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுறாதீங்க. தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா மாவோட வாழைத்தண்டு ஒட்டாமல் போயிடுங்க. ஸோ தண்ணியில் போடாமல் கட் பண்ணிருந்த உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் இங்கே ஒரு இரும்பு வடசட்டியில் இதெல்லாம் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுருக்கேங்க. கேஸ் ஸ்டவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கிற வாழைத்தண்டை இந்த மாவில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. வாழைத்தண்டு இந்த மாவோட நல்லா டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ இந்த மசாலா எல்லாமே கோட் ஆகிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கேஸ் ஸ்டவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வெந்துருங்க. இப்போது இதை அடிக்கடி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டு எண்ணெயில் இருக்கிற நுரையெல்லாம் அடங்கினதையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான வாழைத்தண்டு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அது நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யறதுங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.